greedy, violence. ஸோ இப்படி நம்ம உள்ள வச்சுக்கிட்டு எப்படி வெளி உலகம் மட்டும் ஒரு மோட்சத்தை நீங்கள் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க? ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பேய்களை முதல்ல விரட்டுங்க. அப்போ தான் நான் கடவுள்கிட்டயே போக முடியும். அப்போ தான் நான் அயலானையும் அன்பு செய்ய முடியும். அப்போ நான் படைப்புக்கிட்டையும் போய் அன்பு செய்ய முடியும். இங்கே ஏற்கனவே நானே ஒரு பெரிய தடங்களாக இருக்கிறேன். அதனால தான் திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி நான் யார், ஊமாய், அதுதான் ஒரு ஃபிலாசபி. அதை கேட்கறதுக்கு உலகமெல்லாம் மக்கள் வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து சேர்றாங்க. ஊமாய் இயேசு மாதிரி அந்த கேள்வி கேட்டிருக்காரு. மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கே அந்த தேடல் இருந்தது. கடைசியாக சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் நான் யாருன்னு சொல்கிறீங்கன்ட்டு ஸ்பெஷலாக ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஸோ அதனால் கடவுளுக்கே அந்த தேடல் இருக்கும்போது மனிதனுக்கு எவ்வளோ பெரிய தேடல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகமெல்லாம் அந்த டாக்ஸ் கொடுக்க போவேன். அந்த 3 இன்ஸ்டிடியூட்டை பற்றி பேச, அதுதான் என்னுடைய வேலையை. 23 வருஷமாக நான் இப்போ அந்த வேலையை சேர்ந்துக்கிட்டு இருக்கேன். 25 அந்த உருப்பட்ட விழா முடிஞ்ச உடனே சில்வர் ஜூப்ளி நான் பிஷப்கிட்ட போய் சொன்னேன், இதுக்கப்புறம் நான் மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகத்திலிருந்து படைப்பை மையமாக கொண்ட ஆன்மீகத்துக்கு நான் மாற போகிறேன். இன் அதர் வேர்ட்ஸ், பங்கு என்பது மனிதனுடைய முன்னேற்றம், மனிதனுடைய ஈடேற்றம், வேறு எதுவுமே கிடையாது. மற்ற பற்றி நம்ம ஒரி பண்ணோம். அந்த ஊரில் மலையை இடித்து தள்ளின்னு இருப்பான் கான்ட்ராக்டர், நம்ம குரல் கொடுக்க மாட்டோம். மரத்தை வெட்டி காலி பண்ணுவான், குரல் கொடுக்க மாட்டோம். அந்த ஏரியில் அசிங்கம் பண்ணுவானுங்க, குரல் கொடுக்க மாட்டோம். அதுதான் மனிதனை மையமாக கொண்டாங்க. மனுஷன் மட்டும்தான் சிறப்பு உயிரினம், அவன் மட்டும்தான் மோட்சத்துக்கு போகணும், மற்றவங்களாம் சேர்த்து சாவும். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இதுதான் 2000 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேத போதகம். நம்முடைய விசுவாசமும் அதுதான். மனிதனை விட்டு வேறு யாரையுமே நம்ம சேவ் பண்ணல. கடவுள் வந்ததே மனுஷனை சேவ் பண்ணுறது தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ளவை உயிரற்றவை கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால் எழுதுகிறார் அருளப்பர் 3:16. கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால், மனிதன் மீது கொண்ட அன்பினால் என்று 2000 வருஷமாக நம்ம வாசித்து குளிச்சு போய் உலகம்ன்றது என்னான்ட்டு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம்னா இக்கலாஜிக்கல் எஜுகேஷன் வழங்கியிருக்கும். உலகம் என்றால் அபயாட்டிக் அண்ட் பயாட்டிக், அதாவது நான் லிவிங் அண்ட் லிவிங், உயிரற்றவை உயிர் உள்ளவை, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. உலகம் என்றாலும் அண்டம் என்றாலும் காஸ்மோஸ் என்றாலும் 2 தான் இங்கே இருக்குது. only 2 factors, abiotic factors, biotic factors.